அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆராய்ச்சி. இந்த தொடர்களில் நாம் திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் ஆய்வு செய்து வள்ளலார் கூறிய உண்மைகளை தெரிந்து நாமும் எப்படி வள்ளலார் போல் ஆவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திருவிழே ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். அருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். சாமி, கடந்த ஒரு 2 தொடர்களாக சன்மார்க்க தவம் அதை பற்றி பார்த்துட்டு வரோம். எப்படி தவம் செய்கிறது அப்படின்ட்டு முதல்ல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். போன வாரம் அதோட டீட்டெயில், அதாவது புருவ மத்தியில் கவனம் வைக்கணுன்றீங்க. ஏன் புருவ மத்தியில் என்ன இருக்குது, புருவ மத்தியில் உள்ள ரகசியம் என்ன, அதை டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டோம். சரி, இன்றைக்கி எப்படி சாமி எதை பார்க்க போகிறோம்? திருப்பி ஒரு ப்ரியாம்பிள் கொடுங்க, அது முடிச்சுட்டு இன்னைக்கு அந்த டைம் எதுவும் பார்ப்போமா? என்ன டைமு, எதனால் வள்ளலார் இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே. என்னன்னா, இதுவரை எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. யாரும் இல்லை. என்ன காரணம்னா, பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க, இறந்து போறாங்க, அவ்வளவு. வள்ளலார் ஒருத்தர் தான் வெந்த பிறவியாச்சு. இந்த பிறவி ஏன் இறந்து போகணும், சகம் இருக்க முடியுமா அவருடைய எண்ணம் அவருக்கு வந்தது. ஆய்வு செஞ்சார், வழி கண்டுபிடிச்சார். என்ன சொல்றாரு, பரவாரம் சச்சாரம் 2 தான் சொல்றாரு. பரவகாரம் சச்சாரம். பரவாரங்கிறது பல ஜீவன்களுக்கு நாம உதவி செய்யறது. சரி. சத்துச்சாரங்கிறது அவங்கள ஒன்னா கூடி நூலெல்லாம் படிச்சு உண்மை தெரிஞ்சுக்கிறது. சரி. அது உண்மை என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இறைவனை நாம எல்லாரும் செத்து போய் அடையதான் சொன்னாங்க. தெரிஞ்சு வந்தா எல்லாரும் என்ன சொன்னாங்க? சரி, வந்தா எல்லாரும் உடம்பு உயிர் போன பிறகுதான் இந்த ஜீவன் தான் மேல போய் 4 பதவி சொன்னாங்க. சரி, கிரியை, யோகம், ஞானம் பதவி சொல்லி அந்த பதவிக்கு 4 சாலோகம், சாமீபம், சாருகம், சாகித்யம் 4 பதவி சொன்னாங்க. 4 பதவி சொன்னாங்க. இந்த உயிர் உடம்புட்டு பிரிஞ்சு போய் தான் அந்த பதவி அடைய முடியும்னு சொன்னாங்க. சரி. ஆனா வள்ளலார் கண்டுபிடிச்சாரு, இந்த உடம்பு உயிர் பிரிஞ்சு போனா உயிர் ஜென்மர் வாழும்போது என்ன வேலை செஞ்சதோ எனக்கு பிறவிதான் எடுக்குமே தவிர மேல எங்கேயும் போகாது. மேல பதவி சொன்னாங்களே, அந்த பதவி ஒண்ணுமே கிடையாது. வெறும் கற்பனை தான். சரி. அதனால இந்த உடம்பு இந்த உயிர் பிரியாம பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. உடம்புல உடம்பு உயிர் எப்படி உள்ள வருது, உடம்புல எங்கே இருக்கு, இப்படி வெளியே போகுது, எடுப்பாக நிறுத்துறது. இது திங்க் பண்ணார், வழி கண்டுபிடிச்சார். அவர் செஞ்சார். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இறைவனை இந்த உடம்புல வாழும்போது இருக்கிற போதே இறைவன் அடையணுமே தவிர செத்து அடைய முடியாது. அடைய முடியாது, இருக்கும்பொழுதே அடைஞ்சாதான் உண்டு. உண்டாமா. ஆனால் அதுதான் வர வச்சா அப்படிங்கிறார். அகத்தை பாட்டு எல்லாம் தெரியுமே, அகத்தை கருத்து புறத்து வெளுத்த உலகர் அனைவரையும் ஜகத்தை திருத்தி சமணத்தை அடைவித்தட அவர் இகத்தை பரத்தை பெற்று மனிதர்களை இறைவன் வரைக்கும் விட்டேன். இகத்தை இந்த பிறவிலேயே ஜெயித்து அடையணும், அதான் அப்படின்னார். சரி. தான் பண்ணாருங்க. என்ன பண்ணாரு, எப்படி அடைய முடியும்னு சொன்னா, இறைவனை சொல்றாரு, நல்லா புரிஞ்சுங்க, புருவ மத்தியில நம்ம உள்ளதான் பார்க்க முடியுமே தவிர வெளியில பார்க்க முடியாதுங்கிறார்.
வெளியில பார்க்க முடியாது. தனிகரணாதிகள் சரி. இல்ல இல்ல பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே. அது தொண்டை அர்ப்பணம் சொல்லி. ம். அதாவது ஒரே நல்ல பாயிண்ட் வச்சுங்க, ஒரு பாயிண்ட் வச்சுங்க. ம். எல்லாரும் மக்களை குத்திங்க கவனிச்சிங்க. புருவ மத்தியில உள்ளதான் ஒரே பார்க்க முடியாது தவிர ம். நம்மளை பிரிச்சு அதோடு காட்ட முடியாதுன்ற. ம். அது மாத்திரம் இல்ல, இறைவன் யாருன்னு சொன்னா தனு கருணாதிகள் தான் கடந்த அறியும் ஒரு அனுபவமாக அர்ப்பணம் சொல்லியிருந்தார். தனுன்னா உடம்பு, இந்திரியங்கள். சரி. ஏன்னா மனபுத்தி அகங்காரம். சரி. இவ கடந்து அறிவு அனுபவம் தான் அர்ப்பணம் சொல்லியிருந்தார். ஆண்டவர் வந்து அர்ப்பணம் சொல்லி அனுபவங்கிறார். அனுபவங்கிறாரு. அனுபவத்தை உள்ளதான் அனுபவிக்க தவிர பிள்ளை காட்ட முடியாது. ஓகே. மெயின் பாயிண்ட்டுங்க. உள்ள பார்க்கணும் இல்லையா? அப்போ அது எப்படி பார்க்க முடியும்னா தவம் பண்ணா தான் உள்ள பார்க்க முடியும். அவங்க ஒண்ணுட்டார். தவம் சொன்னா சில தப்பா பண்ணிக்கிறாங்க. அவனை காட்டு போனோம் அப்படின்னு. இல்ல, மூணு சொல்ல. ஒண்ணு ஜபம், இன்னொன்று தியானம், இன்னும் தவம். ஜபங்கிறது வந்து ஒரு உபதேசம் பண்ணுவாரு, நாராயணா நமச்சிவாயா. திருப்பி திருப்பி ஜபிக்கிறது தான் ஜபம். ஜபம். ஓகே. தியானங்கிறது என்னன்னா ஒரு உருவத்தை முன்னால் வச்சு அதை நல்லா பார்த்து கணமுண்டு அதை உருவத்தை உள்ள கொண்டு வர்றது தியானம். தியானம். இது ரெண்டுலையும் மன வேலை செய்யும். ஒரு பாயிண்ட் வச்சுங்க, நல்லா குத்துங்க. அங்கல்ல அவங்கதான் சிறப்புங்க அற்பாடியே. அங்கல்ல சொல்றாரு, ஒரே மனம் கடந்த ஒரு பெரிய வெளி மேல் அது அர்ப்பணம் ஜோதினார். அரசு செய்யும் மறுபெரு ஜோதி. மனம் கடந்த பெரிய தான் அந்த அர்ப்பணம் சொல்லுவாங்க. மனம் வேலை செஞ்சா ஆன வரமாட்டான். அப்போ ஜபம் தியானம் ரெண்டுலையும் மன வேலை செய்யும். ஏரியாவும் வராது. அத கல்லில பாட்டு சொல்றாரு, பிள்ளையை தூதாவிடுத்தன் பாங்கிமாறே கேட்டு வரக்கான ஐயா பாங்கிமாறேங்கிறார். கிள்ளையை தூதா விடுத்தேன் பாங்கிமாறே அதை கேட்டு வர காணும் என்று பாங்கிமாறே. ஆமா, இல்ல கிளி தூதா அனுப்பிச்சேன், அது கேட்டு ஆண்டவன் வரல அப்படிங்கிறார். அதனால ஜபம் தியானம் வேண்டாம். கிள்ளைன்னா என்ன? துளினா சொன்னதே சொல்லுமா? சொன்னது சொல்லு, சொல்லி கொடுத்தே சொல்லும். அதே மாதிரி நான் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவன் வருவானே, ஆனா வரல. தியானத்தை வரல, அதனால மன வேலை வரமாட்டான். ஸோ தவம்னா என்னன்னா, இந்த நம்ம வாழும்போதே வீட்டிலேயே தூங்கி எழுந்து மழை காத்தா டாய்லெட் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு உட்காந்து கண்ணை முடிந்து உருவ மத்தியில் மனசை நிறுத்துறது தான் தவம். அதாங்க. ஏன் எப்ப செய்யணும்னு சொன்னா, அதுக்கு முதல்ல சாமி எப்ப செய்யறது விடுங்க. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் முதல்ல பாக்குறேன். வரலாறு வந்து தவம் செஞ்சு சொன்னாரு, ஜபம்லாம் செய்ய வேண்டாம், தியானம்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. வரலாறு தவம் செஞ்சாரா? அதை சொல்லுங்க. தவம் செஞ்சார் சாமி, உலகம் சொல்றேன். முடி சொல்லிட்டு அவர் இது பண்ணலான்னு சொல்றேன். ஓகே ஓகே. வந்து வெள்ளா தவம் செஞ்சாரான்னு சொல்றேன். நம்ம வழிகாட்டுறத முதல்ல சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு, மனம் கலந்தா தானே அறிய முடியும். சரி. அது வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும், உடம்புல பூர்வ மத்தியில ஒரு கதவும் பூட்டு இருக்கான். பூர்வ மத்தியில பூட்டுக்கிற மாதிரி நம்ம நான் இதெல்லாம் முன்னாலே சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஜஸ்ட் ஒரு கவனத்தை தான் சொல்றப்ப, பூர்வ மத்திய பொட்டுக்கிறவங்க வந்து ஒரு கதவும் பூட்டு இருக்கான். அதை வந்து ஏற்கனவே தவம் பண்ணிட்டுறான் பாருங்க, அவனை கொண்டு அந்த கதை திறந்து விடும். ஆனா ஆச்சாரு அதை நிறுத்தி திறந்துவங்க திறந்துட்டு இப்படி யாரும் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அமுத காற்று இருக்கான். அது அமுத காற்று அந்த நேரத்தில் தான் நல்லா விசேஷமா முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க. அதை நீங்க எதனா ஃபங்க்ஷன் பண்ணா கூட, கல்யாணம் பண்ணா கூட இப்படியே 4:30 6 இப்போ 4 லட்சத்துக்கு பார்க்க மாட்டான். 4:30 பண்ணிடலாம். முகூர்த்த நேரம் பேர் அதுக்கு. அப்பதான் நீங்க தவம் உட்காரணும். நேரம் தவம் உட்காரணும். உட்காரும்போது அது தவம் பண்றது நேரம் பார்க்க முடியாது, வராது. மனம் அது இல்லையா? ஐயா வந்து என்ன பண்ண, வீடு கட்டுற மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம் இல்லையா? சரி. அது மாதிரி தவத்துக்கு ஃபவுண்டேஷன் போடுறாரு.
என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் தயவு, ம் இரக்கம், ஜீவகாருண்யம். அதான். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, நம்மால முடிஞ்ச அளவுக்கு மொத்தம் தண்ணிக்கிறது தான் தயவு, ஜீவகாருண்யம். அது முதல் முதல் படி. அது சரி. அதை நம்ம கட்டாயம் இருக்கணும் நம்மகிட்ட. ம் அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து பக்தி, ம் தெய்வத்து மேல நம்பிக்கை. ஆண்டவன் இருக்கான், நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ம் நம்ம நஷ்டம் வராது. அந்த சங்கல்பம் வேணுங்கிற பக்தி. ம் ஆண்டவனை பிடிக்கணும். பாட்டு சொல்லுவான், எது நான் பார்த்து எதுக்கு பிடிச்சிட்டேன், ம் எவனே அவன் போட்டு ஓடி போயிட்டான் அப்படிம்பார். ம் பக்தி. மூணாவது வந்து ஒழுக்கம். மிருகங்கள்லாம் ஒன்றும் தெரியாது, ம் மனுஷனா பந்துறோம் இல்லையா? ம் 6 அறிவு இருக்கு இல்லையா? ம் ஆட்டம் இருக்கு இல்லையா? நம்ம எப்படி வாழணும், தூங்கி எழுந்ததுல இருந்து படுக்கிற வரைக்கும் ம் எப்படி வாழணும்னு ஒழுக்கத்தை எழுதி வச்சிருக்காரு. சரி. இந்தியில ஒழுக்கம், கடவுள் எழுதி வச்சிருக்காரு. ஒழுக்கத்தை வாழணும். மூணு தான் ஃபவுண்டேஷன் பேஸ், அடித்தளம். ம் எது? தயவு, பக்தி, பக்தி, ஒழுக்கம். ஒழுக்கம். அது 3 உள்ளவங்க தான் தவத்து வரணும். ம் தவத்து வரும்போது என்ன செய்யணும்? நித்தியம் திறந்துக்கணும். 4:30 மணிக்கு எழுந்து வேலை முடிஞ்சு 5 மணிக்குள்ள ஒரு ஜமகாலம் விரிச்சு உட்காரணும். சும்மா தடை வரக்கூடாது. ம் ஒரு இழுப்பு வச்சு உட்காரணும். உட்காரும்போது இடதால் மேல் வரதால் வச்சு உட்காரணும். சுவாசன பேர் இருக்கு. ம் ரெண்டு தொடங்க 2 காலம் வச்சுப்பாங்க சில பேர். பத்மாசனம். அது ரொம்ப கஷ்டம், வலிக்கும். ம் 2 தொடங்க 2 காலம் வச்சுக்கிறது. தொட மேலே இருக்குது 2 காலம். அது இன்னும் பெட்டரா? அது பெட்டர் இல்லை, அது கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ம் போட்ட போடலாம், பத்மாசனம் பேர் அது. ம் அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் சுகாசனம் வந்து வரதால் வச்சு சுகாசனம் சுகமாக உட்காந்துடலாம். ம் உட்காந்து நிமிந்து உட்காரணும். நிமிந்து ஒரு வழினால ஒரு 2 கை முட்டி இருக்கு இல்லையா? ம் 2 கை முட்டியும் கால் முட்டி இருக்கு பாருங்க. கை அது மேல முட்டிட்டு ரிஸ்ட். ஆமா, ம் கால் முட்டி வைக்கணும். வச்சுட்டு கை வந்து வளையாம நேரம் நிற்கும். ம் கை நேரம் வச்சா அப்ப என்ன டெமான்ஸ்ட்ரேட் பார்த்து காமிச்சாச்சு. ம் வச்சா அந்த முதுகு நேரம் நிற்கும். அதான் பாயிண்ட். முதுகு நேரம் நிற்கும். ம் இப்படி உட்காரணும். உட்காந்து அப்புறம் அடுத்த என்ன செஞ்சுமா, மூச்சு எதுவும் போய் பார்க்கணும். ம் எப்படி செக் பண்ணுவோம்? மூச்சு இப்படி கை வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். மூச்சு வரதும் போகணும், ம் சூரியனில் போகணும். அப்பதான் தியானம் பண்ணணும். அப்பதான் தியானம் வரும். அது மூச்சுக்கு. இப்போ ம் லாக் இருக்குங்களா, அதெல்லாம் சொன்னோம். அங்கு சொல்லணும். அங் அங்கு காசு சொல்லக்கூடாது. அங்கு சொல்லி அப்படியே வாய முடியும். நாக்கு என்ன பண்ணி நிற்குது அப்படியே நிறுத்தணும். இதில் தான் லாபம்னு சொன்னா, மூச்சு காத்து வந்து உள்ளேயும் போகாம ம் உள்ளேயும் நடுவே வளாவுங்கிற அவ்வளோதான் சொல்லலாம். ஓ, நடுவே உலாவ விடுதல் அப்படின்னு வர அதானே? அதான் அது. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? உட்காந்துட்டோம், மேலே உட்காந்துட்டோம், அங்கே சொல்லி வாய முடியும். மூச்சு வர பார்த்துட்டோம், அங்கே சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொன்னால், நம்ம 2 கண்ணு இருக்கு இல்லையா? ம் நெத்து 2 கண்ணில் இருக்கு, பூமிச்சு ஒரு கண்ணில், நெத்து ஒரு கண்ணில் இருக்கு, 2 கண்ணில் இருக்கு. ம் 3 சேர்ந்தா அக்கு மாதிரி வரும் பாருங்க. தமிழ் தாய் அக்கு இருக்கு இல்லையா? 3 புள்ளி. சரி. 3 தான் நெத்தி கண்ணு, 2 கண்ணு. 3 ஜாயின் பண்ண ஆகும், முக்கோணம் வரும். முக்கோணம் வரும். முக்கோணம் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்தில் இந்த மாதிரி முக்கோணம் போட்டுருவோம். ம் மாடம் அவ்வளோ ஒரு அழகரியம். ம் இன்னும் பழைய வீடு தான் பார்த்தீங்கன்னா அங்கே வாசலே மாடம் வச்சுருந்தாங்க. ம் இப்பெல்லாம் கட்டுறதில்லை. பழைய வீடு பார்த்தீங்கன்னா வாசல் மாடம் இருக்கும். ம் மாடம் பேர் இருக்கு. சரி. கற்பூர விளக்கு எரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன உட்காந்துட்டு 2 கண்ணாலையும் குடும்பத்தையே உற்று பார்க்கணும். இதுதான் நம்ம வேலை சார். இதுதான் நம்ம வேலை. பார்த்து மனசுல எந்த எண்ணமும் வரக்கூடாது, தாட்ஸ் வரக்கூடாது. அப்படி உத்து பார்த்துட்டே இருந்தோம்னா நாளாக என்ன ஆகும்னா, பார்த்தோன்னா குடும்பத்தில் ஒரு உணர்வு ஏற்படும். உணர்வை கவனிக்கணும். கவனிச்சோம்னா மெதுவாக ஒரு சவுண்ட் லேசாக கேட்கும். சரி. நாதம் பேர் உண்மை காட்சியெல்லாம் நாதம் வந்த பிறகு பரநாதம் சொல்றாரு. நிறைய முரசு சங்கியாம பதிவு கேட்கும். நான் தவத்துல முடிவு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்படியே பரநாதம் கேட்ட போது உள்ள பேரொழி தெரியும். எப்படிப்பட்ட பேரொழி!
அந்த வீட்டில் தெரியாத அளவுக்கு பேரண்ட் தெரியுமா, ம் அது வெளியே பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்கள் தேகம் மாறிடும். இந்த ஸ்தூல தேகம் சுத்தமாக மாறும். ம் ஐயா அது மாறிடுது. மாறினா என்ன ஆகும்? ஒரு வேலை விடாது, மழை ஜலம் கிடையாது, வேறு கிடையாது, துர்நாற்றம் கிடையாது, தேகம் மாறிடும். இப்போ நிழல் இல்லை இல்லையா, ஆமா ஃபோட்டோ எடுக்க முடியாது. வளர்ந்த நிலை அடைஞ்சனால அவர் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபோட்டோ வேலை அதனால் விளையாட படம் ம் அவங்க இல்லாமல் இப்போ அடைஞ்சாத சான்று அப்படியே தாமன் நிலம் பேரோடு தெரிஞ்சு இல்லையா, ஆ முன்னெடு தெரியும். இந்த சுத்தியாங்கிறது தோன்றும் பிடிபடும், சரி ஆனால் பிடிக்கலாம். பிரபலதம் வந்து தோன்றும் பிடிபடாது, ம் ஜோதி மாதிரி. அப்படியே தாமணியெல்லாம் ஒரு கடைசி பொண்ணுக்கு அப்புறம் உள்ளிடு தெரியும். ம் உள்ளிடு தெரியும் போது நம்ம அமுதம் சுரக்கும், நாக்கு அமுதம் சுரக்கும். ஆமாம் சார் இருக்கோம் ஓகே அமுதம் வந்தெல்லாம் மரணம் கிடையாது. அந்த உள்ளிடு அதான் இறைவன், அதுதான் உடம்புல உயிரோட கலக்கும். ஆண்ட கலந்தாங்கதான் சொன்னால் போல இந்த ஜீவனில் ஆன்மாவில் உள்ளே கலக்கணும். என்னோட கலக்கிறது இது எங்கே நடக்கும்? உடம்புக்குள்ள உயிரோடு இருக்கும் போதே இது நடக்கணும். இதான் உள்ள அலைஞ்சாரு, தாம் பண்ணாரு, தாம் பண்ணி இந்த அலைஞ்சாரு, கலந்தாரு. தமிழ்நாடு கேட்டீங்க இல்லையா, அதான் அதான் பாருங்க இருங்க. அதுக்கு முதல்ல தமிழ் இப்ப இந்த டைம் தானே, ஏன் இந்த வந்து 4:30 to 6 அது கொஞ்சம் நான் சொன்னேன். அது வந்து அமுத காற்று வியாபாரம் இருக்கு. இல்ல அதை பத்தி வள்ளலார் எதுவும் சொல்லியிருக்காரா? அந்த டைம்ல தான் செய்யணும் அப்படின்னு வள்ளலார் எதுவும் சொல்லியிருக்காரு? அமுத காட்டு வர்றது இருக்கட்டும், வள்ளலார் இதை பத்தி என்ன சொல்லிருக்காரு? இந்த டைம்ல தான் நீங்க பண்ணுங்க, இதுதான் சிறப்பு அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாரா? சொல்லிருக்காரு. அது முதல் சொல்லுங்க. அவர் சொல்லாத நான் சொல்ல மாட்டேன் சாமி. நீங்க சொல்ல மாட்டீங்க தெரியும் சாமி, எங்களுக்கு தெரியணும்ல. உன் பாட்டு காலையிலே அது பாட்டு பாட்டு ஒரு நாள் கேட்டீங்களே, ஒரு நடை கட்டனா சொல்லுங்க சார். பக்கம் 348 சார், 348 48. சொல்லுங்க சாமி. ஆ அமுத காற்று இதா? ஆமா 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 அதேதான். அமுத காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயந்தொடங்கி உதயம் பரியந்தம் வியாபகமாக இருக்கின்றது. அவ்வக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சியில் இருப்பது விசேஷ நலம். தேகாதி பிண்டத்தில் மேற்படி அமுத காற்று வியாபகமாக இருக்கும். அப்படியேதான். அப்புறம் இருந்தா ஒரு கால் சனநேரம் அந்த காற்று வியாபகமாய் இருக்குங்கால் ஜீவர்களும் இதுவரையில் தங்கள் அறியாததான கடவுள் விளக்கம் உண்டாகும். மேற்படி காற்று வியாபகம் ஏகதேசமும் இல்லாவிடில் ஜீவர்கள் விஷக்காற்றினால் சதா வியாபகமடைதலில் இந்த சொற்ப ஜீவிப்பும் விருத்திக்கு வரமாட்டாது. என்ன விருத்திக்கு வரமாட்டாது? அதான் விஷயத்தான் வராது. அமுத காற்று வரும். வரும். அது அப்படி அப்படியே அமுத காற்று வியாபியம் அடுத்து படிக்கிட்டா? ஆமா, அது முக்கியம் தான். வியாபியமின்றி வியாபகமாயிருக்கும் காலத்தில் ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம், மன நெகிழ்ச்சி, இந்திரிய அடக்கம், ஈஸ்வர பக்தி முதலில் விளங்கும். பாத்தீங்கன்னா சாமி, இது எவ்வளவு முக்கியமான விஷயம். அமுத காற்று தான் வந்து சாமி அறிவு விளக்கத்தை கொடுக்குது, மன நெகிழ்ச்சியை கொடுக்குது. இப்ப மன நோயெல்லாம் இருந்துச்சுனாக்கா அமுத காற்று இருக்கும் பொழுதுதான் தியானம் பண்ணணும் சாமி. இந்திரிய அடக்கத்தை, இந்திரியம் அடங்குறதுக்கு அப்ப காலையில தான் இந்திரியம் அடங்குது. ஈஸ்வர பக்தி முதலியும் விளங்கும். அக்காலத்தை அமுத காற்றின் வியாபக காலம் என்று அறிய வேண்டும். இதன்றி அவ்வளவுதான். சரி, அமுத காற்று சரி எங்க காணும்? 4:30 மணிக்கு காலைல விசேஷமா இருக்குன்ட்டு எப்ப சொன்னாரு? அருணோதயம் அர்த்தம் இல்லைங்க, அருணோதயம் தொடங்கி சூரியோதயம் வரைக்கும். அருணோதயம் என்ன சாமி? அது முதலே தெரியலையே.
இந்த பஞ்சாயத்தை பாருங்க. ம். சூரியன் ராத்திரி வருது இல்லையா, ஆ. அப்படியான மூச்சு பார்த்தீங்கன்னா ஐயறதுலயே இருக்கும். கிட்ட ஒரு சில கொஞ்சம் திரு வெளிச்சு வந்து மறுபடியும் பாருங்க. ஆ. அதான் அருணோதயம். ஓ. அதான் அதான் 4:30 மணி பாருங்களேன். ஆ. ஒரு 4:30 மணி போய் வெளியே போய் பாருங்க. ம். இருட்டு இருந்துட்டே இருக்கும். ம். லேசாக கொஞ்சம் வெளிச்சம் வரும், மறுபடியும் மறைஞ்சு இருட்டு வந்துடும். அது அருணோதயம் ம். தொடங்கி சூரியோதயம் 6:30 மணி. அது சரி. வரைக்கும் ம். 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 அது வரைக்கும் வந்து அமுத காற்று இருக்கும். ம். ஆச்சா. ஆச்சி. இப்போ நீங்கள் வந்து இல்ல இல்லைங்க. அப்ப இந்த அமுத காற்று ஏன் இந்த நேரத்துல நம்ம பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த 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 டைம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல தான் ஆரி விளக்கெல்லாம் வரும். அதாவது என்ன சாமி வியாபியம் என்று வியாபகமா வியாபியம் என்று என்ன சாமி? வியாபாரம்னா பரவாயில்ல இல்லாமல் இருக்கிறது, வியாபகமான பறந்து இருக்கிறது. கடந்து இருக்கிறது. நம்ம வந்து ஞானம் பெறணும், அறிவு விளக்கம் ஆமாம் ஞானம் பெறுறது தானே சாமி. ஆமாம் ஆமாம் மன நெகிழ்ச்சியா இருக்கணும், அதாவது மனம் வந்து அடங்கி இருக்கணும், ஆமாம். இந்திரிய அடக்கம் இருக்கணும், ஈஸ்வர பக்தி முதலியும் விளங்கும். இதெல்லாமே இப்பதான் வழங்குது. சரியா? அந்த விளக்கு அதான். அப்ப நம்ம அந்த ஆப்டிமைஸ் பலனை பெறுகிறதுக்கு தான் 4:30 மணிக்கு நாம செய்யறோம். ஆமாம், கரெக்ட். அதாவது என்ன பேர் அது? முதக்கா வைகரை. வைகறை. ஆ, இது பேரு தான் வைகறை. வைகரை. சரி, அது இது வந்து பாட்டுக்கிட்டு பாருங்க, எது இருக்கா சாமி? வைகறை இந்த இருக்குது மாதிரி பாட்டு. பாடல். இது 2, 5, 1, 3. 2, 5, 1, 3ன்னா அவ்வளவுதான். எது சொல்லுவேன். வேணாம் வேணாம் வேணாம், நான் தொடக்குறேன். 2, 5, 1, 3. அனுபவம் ரெண்டு தான். அனுபவம் அனுபவம் தானே. வைகரை எங்கே ஆனந்த முறை எங்க இருக்கா? நான் திறந்துட்டேன் சாமி. அப்படியே எனக்கு கேட்குறேன். இல்ல சாமி, இப்பதான் பார்த்துக்கிட்டே வந்தேன், தொடர்ந்துச்சு. வைகறை ஈது அருளுதயம். வைகறை ஈதா? இது வைகறை ஈது அருளுதயம் தோன்றுகின்றது. எனது வள்ளல் வரு தருணம் இனி வார்த்தை ஒன்றானாலும் வைகரை. சைகரையில் இங்கனம் நான் தனித்திருத்தல் வேண்டும். தார்குழலாய் நீ அங்கே போய் தத்துவ பெண் குழுவில் பொய்கரையாது உள்ளபடி புகழ் பேசி இருநீ. உத்தமுதம் அளித்த அருட்சித்தர் வந்த உடனே உய்கரைவாய் நான் அவரை கலந்து அவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றோம் உவந்தே. நல்லபடியாக இருந்துச்சு. தமிழ் வந்துச்சு. என்ன வந்துச்சு? அருள் வந்துச்சா? தமிழ் 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 நல்லா தமிழ் வந்துச்சு. தமிழ் நல்லா வந்துருச்சு. ஓகே. வைகரை. வைகரை இப்படியே இருக்கா. அவையார் என்ன அவையார் அப்படியே சொன்னாங்க. வைகரை தேழு வைகரை துயில் எழு அப்படின்னு சொன்னா வவ்வை. சொல்லிட்டாமா. ம். ஏன் அப்படி சொல்லல, ஐயா சொல்றாரு. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு என்ன ஆ. என்ன வரும். என்ன வரும் சாமி? சொல்லுங்க. நான் இங்க வேற எது தேடிட்டு இருக்கேன். நமக்கு இறக்கம் இதெல்லாம் அப்பதான் வரும். பிரச்சனை இப்போ பார்த்தமே சாமி. இங்க பாருங்க, ஈஸ்வர பக்தினா இறக்கம். இறக்கம் வேற தனியாக இருப்பாருங்க. அறிவு விளக்கம் மகிழ்ச்சி தான் இறக்கம். மன நிகழ்ச்சி தான் இறக்கம். ஓகே ஓகே. அப்போ இந்திரிய அடக்கம், இந்திரிய அடக்கம், ஈஸ்வர பக்தி இதெல்லாம் வந்து அப்பதான் இருக்கும் உலகம். அதுக்காக தான் வந்து நம்ம கொஞ்ச நாள் செஞ்சோம். அப்புறமா பாட்டுடுங்க இல்லைங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ சாமி. ஓகே, இப்ப நம்ம வருவோம். வைகரை ஈது அருளுதயம். சொல்லுங்க சாமி. வைகரை இது அருளதயம் தோன்றுகின்றது. அருள் தோன்றுகின்றது. அருளே வருது. அருளதயம் வருது. அருள உதயமாக தான் பாருங்க. அருளே வருது. அருள் உதயம். அப்ப சாமி, வைகரையில தான் அருளே உதயம் ஆகுது. அப்ப நீங்க அருளை பெறணும்னாக்கா காலையில எந்திரிச்சு அந்த ஒளிய பெற்றுக்குங்கப்பா. ஆமா, நல்லா தூங்கிட்டு 9 மணிக்கு எழுந்து பண்ணீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. அருள் உதயம் தோன்றுகின்றது.
ம். அப்பதான் எனது வள்ளல் வருதருணம். ம். அந்த வரப்போறது நேரம் அதான். ம். எனது வள்ளல் வருதருணம். இனி வார்த்தை உண்டானாலும் செய்ய மனதை சொல்றாரு. ம். மனசுக்கிட்ட சொல்றாரு. ஓ, ஓகே ஓகே ஓகே. வைகறை ஆயிடுச்சுப்பா, அருளுதயம் ஆக போகுது. ஆமா, என் என்ன வள்ளல் இந்த வரப்போறா. வள்ளல் வருது அப்ப சாமி, இல்லைங்க இல்லைங்க, எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது இந்த வைகறையில தான் அருளுதயம் ஆகும்போது வள்ளலும் வரான். ஆமா அப்ப அவனுக்கும் நமக்கும் ஒரு டேட்டிங் நடக்க போகுது. ஆமா. ஓகே, அந்த நேரத்துல இடையில ஆனா நீயா இல்ல, வேற. வீட்டுல தெரியுமா? அப்பதான் நல்ல தூக்கம் வரும். ஆமா சாமி. அந்த சாமி, ஆமா கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்ச நேரம் படி. ஆமா ஆமா. இல்ல, ஒரு 5 நிமிஷம் படுத்தலாம் தோணும். 5 நிமிஷம் படி. என்ன அவ்வளவுதான். 5 நிமிஷம் படின்ட்டு அப்ப மனசு பண்ற வேலை தான் சாமி. ஆமா. அதாவது மனசு எதிரான அகேன்ஸ்ட் எதிர் இல்லையா? ஆமா, தூங்க வச்சிருது அருள் நம்மள. அருள் அருள் எதிர் இல்ல அது. ஆ, கொலைகள் தானே அதுக்கு. ஆமா. அதனால 4:30 மணி எழுந்துப்பீங்க. ஆ. அலாரம் வச்சு அலாரம் வச்சு இன்னொன்று தெரியுமா? அலாரம் வைப்பீங்க. ம். அலாரம் 5 நிமிஷம் முன்னாள் அடிச்சிடும். ம். 4:25 தானே, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கேன். ம். திரும்ப அதோட சரி கோவிந்தா. அனுபவம் இருக்கிற மாதிரி சொல்றீங்க சாமி, எனக்கு இருக்காது உண்மை, ஐயோ, அனுபவம் தானே, அனுபவம், உண்மை அனுபவம். வச்சிருச்சே சாமி. அது என்ன செய்யுது மனசு, ஆமா நம்மளா கண்ட்ரோல்லே வச்சிருக்கு. 4:30 மணிக்கு இவன் எழுந்திரிச்சானா நம்மள கொண்டு விடுவான்டா இவன். நம்மள அதேதான். கொண்டு விடுவான். தூங்கு தூங்குப்பா, நீ தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வேலையை பார்த்தா அப்புறம் எழுந்த பிறகு பத்தியா நீ தூங்கிட்ட பத்தியா. ஆமா அஹ். உண்மைங்க அது. நான் பல இது அனுபவம் தான் சொல்றேன். பல முறை 4:25, 5 மினிட்ஸ் தான் இருக்கும். 5 நிமிஷம் படுத்துக்கலாம். ம். அவ்வளோதான். அதான் 6 மணி 6:30 மணி ஆயிரும். ம். அதாவது ஆண்டவர் நேரம் இது. இனி ஒரு வார்த்தை ஒன்றால் ஒரு வார்த்தை பேச நீ. ம். அது சொல்லுது கொஞ்சம் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அஹ். ஒரு வார்த்தை பேசாதே. ம். வார்த்தை ஒன்றானாலும் செய்கிறீர். சாமி நில்லுங்க நில்லுங்க, கொண்டாடுறோம் கொண்டாடுறோம். சரி சாமி, கால் கால் வந்துச்சு. சரி, ஓகே, வைகரை. அப்ப 4:30 மணிக்கு நம்ம ஏந்திரிக்கனாக்கா அந்த மனசு பண்ற சேட்டை தான் அது. அப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும் சாமி. உஷாரா இருக்கணும். ஓகே, ஒரு அடுத்து வைராகி பாருங்க. இனி வார்த்தை ஒன்றானாலும் சைகரையல். சைகரையல்னா பேசாதயா. பேசாம ஒரு மனசு வார்த்தை மூச்சு. மனசுல சாமி. ஒரு வார்த்தை பேசாத. ஒரே ஒரு வார்த்தை பேசாத. ஏன்னா நீ ஒன்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், நான் தொலைஞ்சேன். நான் தொலைஞ்சேன். நான் உன்னை கேட்டேன்னா முடிஞ்சது கதை. அதுதான் சாமி, உரை மனம் கடந்த உரைச்சிக்கிட்டே இருப்ப. நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. ஆமா, இங்கனம் நான் தனித்திருத்தல் வேண்டும். தனியா நான் இருக்கணும். நான் தனியா இருக்கணும், அவ்வளவுதான். தனியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஒரு வேலை தரேன், ஒரு வேலை தரவங்க. அஹ். தாழ்னா அர்த்தம் எப்பயுமே கீழே போற ஆளு. ஆமா சாமி, என்னை கீழேயே இழுத்து கொண்டு தள்ளுறாள் நீ தானே சாமி. இந்த கூட அதான். இருந்தே குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலையை நீ தான் நல்லா பாக்குற. நீ என்ன பண்ற போய், அஹ். நீ அங்க வெளியே போய் தத்துவ பெண்கள் இருக்காங்கல்ல, யாரு அவங்க? இல்ல மீதெல்லாம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம், ஓ, தத்துவம். அப்ப ஒண்ணு தாரு தத்துவம் வாங்களா, அதுதான் சாமி. அந்த கூட்டத்தில் போய் அஹ். பொய் சொல்ல உள்ளபடியே போய் சேரு. அங்க என்ன பொய் சொல்ல? பொய்கரையாது உள்ளபடி புகழ் பேசியிரு. யாரோட புகழ? ஆண்ட மொழி. ஓ, அங்க போயிட்டு உன் கதையை சொல்லாத. நான் இப்படி அப்படின்ட்டு உன் பெருமையை எடுத்து பொய் பேசிட்டு இருக்காது. அங்க ஆண்ட புகழ் பேசு. நான் ஆண்ட அமுதம் கொடுப்பேன் எனக்கு. புத்தமுதம் அளித்த அருட் சித்தர் வந்தவுடனே. புவிகரைவாய் நான் அவரை கலந்து உயிகரை வாயினா என்ன சாமி? மேல இருக்கிறேன். அஹ்?
மேல்நிலை வரணும்ல. மேல்நிலைக்கு வரணும். உய்தல் உய்தல் மேல்நிலை வருது. ம். அதில் கலந்து ம். அவரும் நானும் அ. ஒன்றான பின்னர் அதோட ஒன்றா போன பிறகு உன்னை கூப்பிடுறவா. ம். அவ்வளோதான். ஓகே. காலையிலே வருகுவார் என் கணவர் என்றேன் எனக்கு. அதா. அங்கே ஒரு பாட்டு அறுபது கொண்டு போறாரா. போதும் போதும் போதும். அடுத்து. 6ஆம் தலைமுறை ம். 103 பாயிரம். தலைவி கூறலா? ஆமாம். சந்தேகம் எனக்கு அளித்தாரா? அதா. இல்லை 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 இல்லை, பாட்டு 3 காலை தானே காட்டுறது, காலை பாட்டு தான். காலையிலே வருகுவார் என் கணவர். அதா. ஆமாம் அது. முன்பாட்டு காலையிலே வருகுவார் என் கணவர் மோசமில்லை மோசமென மொழிகின்றார் மொழிக பின்பாட்டு காலையிலே நினைத்த எல்லாம் முடியும் பிசகில்லை இம்மொழி சிறிதும் பிசகில்லை இவ்வுலகில் துன்பாட்டு சிற்றினத்தார் சிறுமொழி கேட்டு உள்ளம் துலங்கேல் நம் மாளிகையை சூழ அலங்கரிப்பாய் தன்பாட்டு திருப்புதுவில் நடத்திரைவர் ஆணை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. ஓ, சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம். இது நல்லா இருக்கும். ஓகே, சொல்லுங்க. பாருங்க பாருங்க, முன்பாட்டு காலை காத்தால இருக்கு இல்லையா, ஆ. வயதான் முன்பாட்டு காலை. வைகறை வந்து முன்பாட்டு காலை. ஓகே. விடிஞ்ச பிறகு பின்பாட்டு காலை. பின்பாட்டு காலை. ஓகே. முன்பாட்டு காலை வைகாலை. ம். முன்பாட்டு காலை ஒரு என்கடர் வருவாரு. இது மோசம் இல்லை, ம். மோசம் சொல்றான் சில பேரு. ஆ. அவன் சொல்லி போட்டோம். ஓ, காலையிலே கடவுள் வருவாராம், இவர் உட்கார்ந்து இருப்பாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். மோசம் சொல்லுவானுங்க. ம். மோசம் இல்லை, ம். மோசம் சொல்றான் பாரு. அவன் சொல்லி போட்டோம். சொல்லிட்டு போட்டோம். நமக்கு பின்பாட்டு காலையில முன்பாட்டு தவம் பண்ணோம் இல்லையா, ஆமா. நான் முடிஞ்ச பிறகு பின்பாட்டு காலை. ம். அப்ப நாம நினைச்செல்லாம் முடியும். ஓ, சாமி, இதுதான் வந்து இப்போ காலையில நம்ம என்ன பெறணும்னு நினைக்கிறோமோ அது வந்து கரெக்டாக உட்காந்து தவம் பண்ணி முடிச்சிட்டோமாக்க நினைச்சதெல்லாம் பெற்றுடலாம். முடிஞ்சிடலாம் முடிஞ்சிடும். முடிச்சிடலாம். ஆமா, சொல்ல அழகா சொல்ல பாருங்க. இது வந்து வார்த்தை தமிழ் அழகா எழுத பாருங்க. ம். முன்பாட்டு ஆண்டன் வருவான், ம். அது மோசம் கிடையாது. ம். மோசம் சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டோம். சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டோம். பின்பாட்டு காலையில ம். நான் நினைச்செல்லாம் முடியும். ம். இது பிசகலை, தப்பில்லை. பிசகில்லை. இந்த மொழி கொஞ்சம் கூட தப்பில்லை. ம். உறுதி கொடுத்தாரா பாருங்க. ம். பிசகலை. இந்த இவ்வுலகில் துன்பாட்டு சித்திரத்தார் துன்பத்தையும் பிசகில என்ன சொல்லுங்க. பிசகில என்ன சொன்னீங்க? தப்பு இல்லை, ஓ, தப்பு இல்லை. ஓகே. தவறுன்னு சொல்ல இல்லையா, தவறு இல்லை. ம். கொஞ்சம் கூட தவறு இல்லை, அது உண்மை. இவ்வுலகில் துன்பாட்டு சித்திரத்தார் அது துன்பத்தையும் அனுபவிக்கிறான் பாரு. ஆ, ஆ, சித்திரனா கேவலமான ஆளுங்க, ஆ. ஒழுக்கம் இல்லாதவங்க. சரி. அவங்க சிறுமொழி, அவன் பேர சின்ன மொழி. அவன் ஏன் சாமி இங்க பேசிட்டு இருக்கிறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? மேசம் சொன்னான், மோசம் சொன்னான்ல. ஓ, ஆ, அந்த கருப்பு சட்டை இந்த சட்டை அந்த சட்டை ஆண்டில் வரதா இல்லை படம் எல்லாம் மோசம் சொல்றான் பாருங்க. அவங்களுக்கு யாருன்னு சொன்னா இந்த உலகத்தை துன்பத்தையே அனுபவிக்கிறதுக்காக பிறந்து அது சின்ன இனம். சாமி, அவங்க ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கனாக்கா சாமி, அவங்களுக்கு துன்பம் ரொம்ப. அப்ப கடவுள் காப்பாத்தல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அது ஆமா ஆமா. ம். அந்த சின்ன இனம் வார்த்தை, சின்ன வார்த்தை, சிறுமொழி. அதை கேட்டு உள்ள கலங்கிடாத. நம்ம வந்து எச்சரிக்கை நம்மளுக்கு. பேச்சு கேட்டு கலங்கி போயிடாத. நம்ம மாளிகையை சோழ அலங்கரிப்ப. நம்ம மாளிகை இருக்க, இந்த மாளிகை எது? ஏன் மாளிகை? மாளிகை ஏன்னு சொல்லிட்டா? மாளிகை 9 வாசல் விடை. மாளிகைனா சாமி, வீடுனா 2 வாசல், மாளிகைனா நிறைய வாசல் இருக்கும். நம்ம 9 வாசல் இருக்கு. நம்ம உடம்பு வந்து நவ துவாரங்கள் உடைய உடம்பு என்பதால் மாளிகை. மாளிகையை அலங்கரிப்பாய்னா என்ன? மாளிகை என்ன அலங்கரிக்கிறது? அப்போ கண்ணு இருக்கியா, கருணையா பாக்குறது. ஓ, ஒழுக்கத்தை கொண்டு வா. ஆமா.
இந்திரிய ஒழுக்கத்தை சொல்லிட்டு இருக்காப்புல. அதே 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 அதான் புரிஞ்சுருக்கீங்க. அலங்கரிப்பாயினாக்கா மாளிகையை சுத்து கண்டதை பாத்துக்கிட்டு இருக்கப்பா, கண்டதை உள்ளுக்கு பூட விடாத. அலங்காரி பாய்ச்சா ம் காதல் வந்து புதிய வார்த்தை கேட்காது, நல்ல வார்த்தையை கேளு, ம் ம் நாங்கள் இனிய வார்த்தையை பேசு, ம் தயவத்தோடு இல்லையா. சரி. இந்தியர்களுக்கு ஒழுக்க இந்திய ஒழுக்கம் சார். ம் சூழ அலங்கரிப்பாய், அலங்காரம் பண்ணுன்றார். இதான் மாளிகை அலங்காரம். மாளிகை. மாளிகை அலங்காரம் இது. ம் இந்த மாதிரி பண்ணினா தன்பாட்டு திருப்பல், தன்பாட்டு திருப்பு, தன்பாடு திருப்பதி. திருப்பதி எது? புருவமத்தி. பாத்துட்டுமா? பாத்துட்டோம், ஏற்கனவே பாத்துட்டோம், போன கிளாஸ்ல பார்த்த சாமி. தன்பாடு திருப்பதி, அதாவது குரு மத்தியில நடத்தி அங்க நடனம் பண்றாங்க இறைவன். இல்லைங்க, அது என்ன தன்பாட்டு திருப்புதுவேல், அது என்ன தன்பாட்டு? தன்பாடு நாம உழைக்கிறாங்க, நம்ம உழைப்பு தன்பாடு. தன்பாடு ஓ, நம்ம உழைக்க வேண்டியது அங்கதானே. திருப்புதுவேல் நடத்தி இறைவர் ஆணை, அவங்க நடனம் பண்றானே அந்த கடவுள் ஆணை இது. அது வந்து அந்த ஆணை எப்படி? சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. இப்ப இங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, என்ன கேள்வின்னு எனக்கு தெரியும். என்ன கேள்விதா? ஏன் நடுவுல மாதே சத்தியம் 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 சொல்லிருக்கலாம, இடையில ஏன் மாதேன்னுவீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்லிட்டா? சொல்லுங்க. என்ன சாமி நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்னை பத்தி? சாதாரண ஆளெல்லாம் இப்ப வேற லெவலுக்கு வந்துட்டேன். அதான் சாமி, அதான் கேள்வி கேட்டேன். மாதே இல்ல சும்மா சொல்றேன். மாதேன்றது வந்து ஜீவன் சாமி. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜீவனை வந்து இது வந்து சத்தியம் 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 நாள் இருக்கலாம். சரியை கிரியை யோகம் ஞானம், சரியா? ஆமா. இந்த சரியை கிரியை யோக ஞானம் வந்து இந்த பக்கத்து போனாலும் சரியை கிரியை, அந்த பக்கத்து வந்தாலும் ஞானம் யோக ஞானம், நடுவுல போட்டு நசுக்கு அது. ஜீவனை போட்டு அதான் முதல்ல சத்தியத்தை வந்து சரிய கிரியை, சரிய கிரியை, அப்புறம் ஜீவன், ஜீவன், அப்புறம் அடுத்த யோக ஞானம். இந்த ஜீவனானது நழுவி எங்கேயும் போயிடக்கூடாது. ஒண்ணு இப்படி இல்லை அப்படி இருக்கு. இங்கிட்டு போனா சரிய, அந்த பக்கத்து விழுந்தா கிரி சரியை கிரியை, இந்த பக்கத்து வந்தா யோகம், அப்புறம் ஞானம். இந்த பக்கம் எந்த பக்கத்து சாஞ்சாலும் ஐயா தயவு பார்த்தீங்களா? அந்த அழகு பாருங்க. நான் என்ன தெரியுமா, தயவு இல்லை, அழகு பாருங்க. இந்த அழகா சரி போட்டு மாதேவ சத்தியம் போட்டு சொன்ன பார்த்தீங்களா? மாதேவ வெளியில போட்டார் பாருங்க. முதல்ல போடலாம் இல்லையா? மாதேவ போட்டு சத்தியம் போட்டலாம் இல்லையா? அப்படி போடாம சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. சரி சாமி, எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னாக்கா, இது எப்படி சரியை கிரியைன்றீங்க? சத்தியத்தை எப்படி சரியை கிரியைன்னு கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி சொல்றீங்க? நம்ம என்ன பண்றோம் அது இப்போ தானே பண்றோம். ஆமா, மேல சொன்னாரு முன்பாட்டு காலை இல்ல வருவான் நினைச்சாலும் சொன்னார்ல. ஆமா, அது தப்பில்லைன்னு சொன்னார்ல. ஆமா, அதை நீ என்ன பண்ணணும்? மாலை அலங்காரம் பண்ணி சொன்னார் இல்லையா? ஆமா, மாலை 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 என்ன 9 துவாரம் தானே? ஆமா, கண்ணுக்காது 30 துவாரம். ஆமா. அது அலங்காரம் பண்ண எப்படி எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க? தயவு பக்தி ஒழுக்கம் அந்த மாதிரியா? அதான் சரிய கிரியை. சரியை கிரியை யோகம் ஞானம். ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு இது பண்ணலாம். தெய்வநாள் எடுங்க. என்னங்க? பதிபூஜை தெய்வமணி மாலை பதிபூஜை நற்கிரியையால் மனமினம் பசுகரணம் சுத்த பாவனை நீங்கி சுத்த பாவனையில் நிற்கும். இல்லைங்க, 52 5ஆம் திருமுறை 52. அது 5. வந்து நல்ல கவனிங்க. நிறைய பேர் வந்து 5ஆம் படிக்க வேணாங்கிறாங்க, 6ஆம் படிச்சா போறங்கிறாங்க. 5ல் எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கு தெரியல. சரி, முதல் திருவிழா மகாதேவன் இருக்க அருமையான பாட்டு. அது அர்த்தம் பண்ண முடியாது. நெஞ்சில் ஒழுத்தால் 2 மகன் அன்பா. என்ன ஒழுக்கம் தெரியுமா? நான் பண்ண எல்லா தப்பையும் போட்டு பிசி எடுக்கிறாருங்க. நெஞ்ச எடுத்து பாருங்க. நம்ம என்னென்ன பண்றோம் அவ்வளோத்தையும் போட்டு கொட்டி வச்சிருக்காரு. நான் பண்ற தப்பெல்லாம்
இன்னும் கொஞ்சம் அது எழுதியிருக்காரு. ம், ம், பாரத மாலை அர்த்தம் பண்ண முடியாது, அவ்வளோ அருமையான பாடல். அப்புறம் இங்கீத மாலை பாருங்க. ம். அது வந்து 6ஆம் தலைமுறையில கடைசியா என்ன சொன்னாரு? ஜீவன் ஆனந்த கலக்கிறது தானே. ஆமா. அந்த முடிவை கீத மாலை சொல்றாரு. இங்கீத முதல் மாலையில தலைமுறை சொல்றாரு. முதல் சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ம். இது பாருங்க, இது 5ஆம் தலைமுறை தான் இது. என்ன இது? என்ன முதல் பாட்டு படிங்க. பதிபூஜை. பதிப்பூசை முதல் நற்கிரியையால் மனமெனும் பசுகரணம் இங்கு அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். இது வரைக்கும் முடிப்போம் முத. ஆமா ஆமா கரெக்ட். ம். பூஜை ஏன் பண்ணணும்னா ம். அது கிரியை. ம். அதெல்லாம் வேணாங்கிறாங்க பாருங்க. அது செஞ்சாதான் மனமாகிய பசு வரணும். ம். பசுன்னா என்ன? 5 மரம் உள்ளது. பசு 5 மனம் உள்ளது. ஆணவம், மாயை, கர்மம், மாமாயை, துறவை. ம். 5 காரணம் உள்ளது அது. அது வந்து அங்க அசுத்த பாவனை நீங்கி சுத்த பாவனைக்கு வருவோம். மனம் சுத்தமாகும். சுத்தமாகும். ம். பூஜை பண்ணா மனம் சுத்தமாகும். அது போறாதா? ம். போதும். மனம் சுத்தமான போறாதா? போதும். அத்தோட மனம் சுத்தமான அடுத்தது இது சரிங்க முடிஞ்சு வச்சாங்க. ம். ஞானத்துக்கு அடுத்தது மெய் பதியோக நிலைமை அதனான் மதி பாசம் அது பாசமர இப்ப கொஞ்சம் பாசமற்ற. மூணு பாட்டு பார்த்தோமே. ம். சத்தியம் 4 பார்த்தோம்ல. ஆமா. சரி முதல் 2 ஆ. அதான் மனசமான சுத்தமாயிடும். சரி இதானே அப்புறம் யோகா ஞானம் பார்த்தோம்ல. யோகா ஞானம் பார்த்தோம். ஓகே. அதுக்கு பித்தரா பாருங்க. இல்லைங்க. மெய் பதியோக நிலைமை அதனான் மதி யோகத்தினால மற்றதில் அடங்கிடும். அடங்கிடும். மதியம் பாருங்க. ம். பாசா இருக்கணும், பாசம் பந்தாருன்னு சொன்னால ஆ. பந்தம் எப்படி வரும்? வந்து எப்படி யோகம் வரும்? பண்ணா யோகம் பண்ணா பாசம் இருந்து அது அடங்கும். பாசனை என்ன சாமி? பந்தம் ஆசையா? பந்தம் ஆசையா வச்சுங்க. என்ன சாமி பந்தம் புரியல. பாசம் பந்தம் பாசம் பந்தம். ஆ. உனக்கு எது பிடிக்கும் அதான் பந்தம். கட்டுறதான் பந்தம். ஓ. மதிதான் பிடிக்காது. மனம் இல்லை. ஆ, ஆ, ஆ. மதியம் தான் இருக்குது. திருப்பி சொல்லுங்க. மனத்துல இல்ல மதியில இருக்கா? என்ன சொல்ல வரீங்க? நீங்க பாருங்க, பாட்டு பாருங்க. பதியோ நிலை அதனால் மதி பாசமற்று அதில் அடங்கும். பாசமற்று அதின் அடங்கும் அப்படின்னா என்ன சொல்ல மதி வர்றாரு? மதிதான் மதி சார். மதினா மனசு தானே சாமி? மனம் வேற. புத்தி மதி. புத்திமதி சொல்லி அவனுக்கு நல்ல புத்திமதியை சொல்லு அப்படின்றாங்க. மனம் புத்தி இல்லையா? ஆ. புத்தி மதி தான் இங்க மதியம் சொல்றாரு. ஓ, புத்தியை தான் மதின்னு சொல்றாரா? ஆமா. ம- இது புரியல சாமி. இந்த மதி பாசம் மதியில தான் பாசம் இருக்கா அப்ப? ஆமா, மனசுல இல்ல. நாம தப்பா நினைச்சுக்கிறோம் மனசுல பாசம் சொல்லிட்டு. சாமி, மனம் நினைக்குது, புத்தி என்ன ஆ, செய்யுது? நீங்க அது முதல்ல சொல்லுங்க, திருப்பி வாங்க. மனம் வந்து நினைக்குது, சரியா? ஆமா. புத்தி விசாரிக்குது, நல்ல சொல்லுது. நல்லது கெட்ட சொல்லுது, சித்தம் தீர்மானிக்குது. சித்தம் தீர்மானிக்குது, அகங்காரம் செயல்படுத்துது. ஆமா, இது 4 செயல். சரி. அந்த 4 செயல்ல இப்போ பதி வந்து நல்லது கெட்டது தானே சாமி சொல்லுது? இல்ல, அது பாசத்தை விட்டு அதான் உண்டாகுது. அதான் உண்டாக்குதா? ஆ, விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி காட்டி இது உண்டாக்குறது தானா? பாசம். ம். பாசத்தை அடங்கும். இது மதி அடங்கிடும். ம். அடங்கவே அடுத்தது அப்புறம் ஞானம். மலைவில் மெய் ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை ஊடும். மலை நல்லதான். மலைதான் தேய்க்கிறது. ம். தேய்க்காம மலைவு இல்லாத, தேய்ப்பு இல்லாத ஞானமயமாய் வரவு பண்ணத்தான். வரவு போக்கற்ற நிலைனாக்கா இறப்பு பிறப்பா? ம். பிறக்கிறது சாவது, பிறகு சாவது. இல்லைங்க, அது என்னது மலைவில் மெய் ஞானமயமாய்? அது என்னது அது? மலைவு இல்லாத, தேய்ப்பு இல்லாத. சரியை கிரிய யோக ஞானத்துக்கு வந்துட்டோமோ? ஞானம் வந்துருக்கு இப்போ. ம். ஞானமயமாய், மெய்ஞானமயமாய். அது மெய்ஞானம், பொய்ஞானம் இல்லை.
ஆ, மெய்ஞான வளையல், ஆ. மெய்ஞான அருளியல். மாத மேல பாட்டு பார்த்தாலே மெய்ஞான விருப்பத்தில் ஏறி. ஆமா ஆமா பார்த்தோம். அதான் அதேதான். ம். மெய்ஞான மயமாய் வரவுன்னா பறக்கிறது இறக்கிறது மரம் மரணமெல்லாம் பெருவாழ்வு. ம். கை ஒன்று சொல்லிட்டா பாருங்க. எங்கே தேவன் மேலே சொல்லிட்டாரு இதை. தெய்வம் எனது உள்ளே வந்து உணர்வு தந்த குருவே. அப்ப அவர் அதான் உள்ள கூட என்ன சொல்லிருக்காருனாக்கா பதிப்பூசனால மனது வந்து சுத்தமாகும்பா. அப்புறம் யோகம் பண்ண யோகம் இந்த பண்ணா பாதம் யோ- ப- யோகம். யோகத்தினால மதி வந்து பாசமற்ற நிற்கும். ஆமா, அப்புறம் ஞானத்தினால வரவு போக்குவற்ற நிலை கூடும்பா. அதனால இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி பாருங்க. ஓகே, இப்ப தலைவி குரலுக்கு வருவோம் சாமி. சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. இப்ப சரியை கிரியை யோக ஞானம் பண்ணிதாகணும். இதுதான் வந்து சாமி ஆ, நால்வகை நெறியினும் நாட்டுக அப்படியே எனவே வாழ்வகை முழுதும் பணித்த பைம்பொன்னேன்னு சொன்னாரு. அந்த சரியா? அந்த வரைக்கும் அர்த்தம் அதெல்லாம் அர்த்தம் அது வரைக்கும். சரி. நால்வகை நெறியினாக்கா சரியை கிரியை யோக ஞானம். பால் வகைனா பால் வகைனா எல்லா பாலர், ஆண் பால் பெண் பால் பலர்பால் வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லா பாலர்களும் நாட்டணும். நாட்டுக. நாட்டுறதுக்கு பணித்த வேலை ஆமா. கொடுத்துருக்காரு. அந்த வேலையை செய்யுங்கப்பா. அந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்வீங்க, இதை மட்டும் செய்ய மாட்டீங்க. இல்லை அழகா இதை பாருங்க. சரி எல்லாம் பண்ணுறாங்க இப்போ. அதெல்லாம் சரி இதெல்லாம் வேண்டாம். ம். சமயத்தை உள்ளது. இப்ப ஞானத்தை வந்து பேசிக்கிறாங்க. இல்ல இவர் அவனும் தெளிவா எழுதிட்டாரு சாமி. இங்கதான் சரி விடுங்க. இதெல்லாம் படிச்சதானே பதிப்பூசை அவ்வளோதான். முதல் நற்கிரியால் மனம் பசு வரணும் இங்க அசுத்த பாவனை நீங்கி சுத்த பாவனை நிற்கும் சொல்லிட்டாரு. அப்ப பதிப்பூசை இது எதுக்கு செய்யற சாமி? இது எதுக்கு செய்யறோம்னாக்கா இந்த மனம் வந்து அசுத்த நீங்கி சுத்தத்துல நிக்கிறதுக்கு தான் செய்யறோம், வேற ஒண்ணும் இல்ல. அது வேற ஒன்றும் இல்லை. அதுதான். இது வந்து மரணத்தை வெல்றதுக்கு வந்து வெல்ல முடியாது. ஆனா இங்க பாருங்க, நம்ம மரம் ஞானமயமாய் தான் வரவு போக்காற்ற நிலை கூடும். அப்ப இது அது இதெல்லாம் பால் வழி சாமி. தருது. அது பால் வழியுது. இல்ல அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டெப் சாமி. ஆ ஆ பதிப்பூசை, அதான் சொன்னேன். பதியோகம், ஆமா இது ரெண்டுமே வந்து நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தானே உதவியா இருக்குது. அடுத்ததான் ஆமா ஞானமயமா இருக்க முடியும். ஆமா ஆமா. இப்போ உதாரணத்துக்கு சாமி, இப்போ ஒரு வல்லார் படம் வச்சிருக்கிறோம். ஆ வல்லார் படத்துக்கு அப்படியே பூவெல்லாம் போட்டுட்டு அவருக்கு பாதத்துல போடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அப்ப வல்லார் நினைச்சிட்டே இருப்போம், அவர் சொன்ன ஆமா கருத்து ஆமா 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 நம்ம மனம் வந்து ஒரு ஃபோக்கஸா ஒரு இடத்துல நிக்குது. ஆமா ஆமா அப்புறம் உட்காந்து கண்ட எண்ணத்துல போகாம ஆமா அது இல்ல சாமி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ மத்தியானம் பூஜைக்கு வரும், வேலைலாம் விட்டு போட்டு கண்ட சிந்தனையில வருவோம் சாமி. ஆமா வந்து கரெக்ட். குளிச்சுட்டு ஆ அந்த வேலை டென்ஷனு அப்படியே இருப்போம். அப்ப அந்த நேரத்துல இப்ப வல்லார் ஒரு படத்துல இப்போ மாலை போடுறோமோ அல்ல இது பண்றோமோ பூ போடுறோமோ போடும். உட்காந்து வணங்குறோமோ, ஆமா அப்ப அந்த நேரத்துல வந்து மனம் வந்து இந்த அசுத்தத்திலேருந்து நீங்கி சுத்தத்துல நிக்கும். கரெக்ட். ஓகே இந்த சாமி, வேற பாட்டு. எதுவும் பாட்டு இருக்கா? ஐயமுறையில் காலையில் யாம் வருகின்றோம் இது நம் ஆணை என்றார். அது எங்க இருக்கு? 2:5:1:1. ம். இல்லைங்க சாமி, நான் அடுக்கிறேன். இது வந்து அனுபவ மாலையில வந்து சாமி அது மாதிரிதான். 67வது பாட்டு. ஓகே, அதை பார்ப்போம். அனுபவ மாலையை. ஐயமுறையில் காலையில் யாம் வருகின்றோம் இது நம் ஆணை என்றார். அவராணை அருளாணை கண்டாய் வெய்யருளத்தே புகுத. என்ன சாமி? அப்படியே வெய்யர் உளத்தே புகுத போன போனது இருள். போனது இருள் இரவு அது விடைந்தது. அது இருள் இருள். இருள் இரவு விடைந்தது நல் சுடர் உதயம் மேவுகின்ற தருணம் தையல் இனி நான் தணிக்க வேண்டுவதலினால் சற்றே அப்புறத்தே நீ தலைவர் வந்த உடனே உய்ய இங்கே நான் அவரை கலந்து அவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றோம் உவந்தே. ஓகே சாமி, இப்ப என்னன்னாக்கா உன்னை ம். அழைக்கின்றோம்னாக்கா அவர் வந்துட்டாருனாக்கா மனம் வந்து வேலை பார்க்க முடியாது. அதுதான் ஹஸ்பண்ட் இல்ல இருக்காருல்ல. இல்ல இல்ல. ஆ அப்புறம் பால் பால் பார்த்து. சரி, ஓகே, பாட்டை பார்ப்போம். ஐயமுறையில் காலையில் நாம் வருகின்றோம் இது நம் ஆணை என்றார். அப்ப காலையில தான் வராரு அவரு. அவன் காலதான். ஓ, அப்ப சாமி இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா அவரு வந்து காலையிலே தான் நிக்கிறாங்க. ஆமா நம்ம தான் லேட்டா போயிட்டு கடவுள் அருள் கொடுக்கலன்ட்டு போட்டு இது பண்றது.
ம். ஆ, சொல்லுங்க. பாருங்க, பாட்டு பாருங்க. ம். சந்தேகப்படாதேங்கிற எடுத்த உடனே சந்தேகப்பட ஐயா வரைய சந்தேகப்படாதே. சந்தேகப்பட வருவாரா ஆ, வரமாட்டாரா? ஆ, சந்தேகம் வேண்டாம். காயெல்லாம் வருகின்றோம். ம். மானை என்ற ஆணை சொன்னாலாம். ஆணைன்னு சொல்றான். ஆணை சொன்னான். ம். எல்லாம் வரும். ஆணை சொன்னாலாம். அவர் ஆணை அருளானை கண்டாய். அவர் ஆணை லேசான ஆணை இல்லை. அருளானை. அருளானை கண்டாய். ம். பொய்யர்லாம் வீணா போனவங்க. வீணா போனவங்க. உள்ளத்துல போத பாரு இருள். ஆ, அவன் உள்ளத்துல போய் இருள் இருள் இருக்கு. இருள் இது ஆ. அறியாமை. அறியாம இருக்கு வெய்யரு. ஒன்று வீணா பண்ண கூடாதவங்க அவன் உள்ளத்துல வந்து அறியாம பூந்துச்சு போய் ஓ, அதனாலதான் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. ம். நமக்கு இரவு விடிஞ்சது. நமக்கு இரவு விடிஞ்சது. நமக்கு அறியாம போச்சு. ஓ, நமக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சு சுடரதையும் மேவுகின்றது. சுடரதையும் மேவண்டு தரணை இது. ம். இரவு விடிஞ்சு போச்சு நமக்கு. இல்லைங்க, சுடர் உதயம் மேய்ப்புகின்ற தருணம் இதுன்னா என்ன சொல்ல வராங்க? சூரிய உதயம் ஆக போகுது இல்லை. ஓ, ஓகே, ஓகே. இரவு விடிஞ்சு போச்சு. சூரிய உதயம் ஆக போகுது. தையல் நானே தனித்திருக்கணும். தையல்னா? தையல் தோழி ஓ, தோழினா யாரு? மனசு தானே? மனசுதான். அடி பாவி கள்ளி, நீ பண்ற வேலை தாண்டி. நான் தணிக்க வேண்டும். நான் தனிச்சிருக்கணும். தடிக்க தவம் பண்ணணும். வேண்டும். தவம் பண்ணணும். தவம் பண்ணணும். ஓ, ஓகே. அதான் சாமி, உரை மனம் கடக்கணும். ஆமா, அதான் ம். நான் தவம் பண்ணணும். நீ அதனால நீ கொஞ்சம் அப்பால இருப்பா. கொஞ்சம் அப்பால இரு. சற்றே அப்புறத்தே இருன்னு என்ன சொல்ல வர்றாரு சாமி? கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இரு. ஓ, நீ உள்ள இருந்துகிட்டு இல்லாத நான் புருவமத்திக்கு போறேன். ஆமா, நீ சாமி, வெளியில இரு. ஓகே, ஓகே. நான் புருவமத்திக்கு போறேன், நீ இங்கே இரு, நீ வராத அங்க. அவ்வளவுதான். நான் புருவமத்தில இருக்கும்போது அங்க வந்துகிட்டு நீ இந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காது. வராத. நீ கொஞ்சம் வெளிய இரு. ஆ. நான் தர வந்த உடனே தலைவர் வந்த உடனே. உய்ய மேல அடையறதுக்கு ம். இங்கே நான் அவரை கலந்து ம். அவரால் ஒன்றான பின்னர் உன்னை அழைக்கின்றேன். இதுதான் இங்க கேள்வி. ஏன் ஒன்னான பிறகு திருப்பி அழைக்கிற? நீ அங்கேயே இரு, நீ வர்றாத. உன்கிட்டதான் பிரச்சனையா இருக்க, நீ ஏன் வர்ற? இது திருத்தணும் இல்லை. உன்னை திருத்தணுமா? இது திருத்தணும். மனம் திருத்தணும் இல்லை. கெட்ட நான் பயந்து. மனத்தை திருத்தி நல்ல மனத்தை கனிவித்தா இன்னமும் வருமே. ஆமா, என்ன பட்டது? நல்லவன் கருத்து. நல்ல மனதை கனிவித்து கெட்ட மனதை நாடாவுடைய மனமடக்கி நாடாகுடிய மனமடக்கி. அதான் சாமி, நான் என்ன சொல்ல வந்தேனாக்கா, இப்ப நான் தனியா இருந்தேனாக்கா நீ எனக்கு அடங்க மாட்ற. என்னோட வீட்டுக்காரர் வந்தாருனா தான் நீ அடங்குவ. அப்ப அவர் அதான். இருக்கும்போது வந்தேனாக்கா நீ வந்து சத்தம் போட முடியாது, ஏன்னா அவங்க இருக்காங்க. ஆமா, ஆமா, அதான். அதுதான் சொல்ல வந்தேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அடங்குறதுக்கு உன்னை. இல்ல இல்ல, அது ஈஸி இல்ல, மட்டும் இல்ல. அடங்கிடுவேன். ஆமா, அதை கலந்து அவனை ஒன்றாவது உன்னை அழைக்கின்றேன். வந்து அப்புறம் உன்னை கூப்பிடவா. ம். இப்ப நீ வெளியே போயிடு. இருக்காத. வர்றாது. மனம் என்னன்னா மனம் இருந்தா ஆன வரமாட்டாங்கிறத கையும் சொல்ல பாருங்க. ம், ம், ம். இருக்கோன்றா வெளியே போ. அவர் வரும்போது நீ இருக்காத. ம். மனம் கிடந்த பெண்ணில தான் ஆன வருவான். எல்லா படம் அப்படிதாங்க. எல்லா பாட்டும் அப்படிதான் சாமி. அடுத்த படம் பாருங்க. அடுத்த பாட்டா? மன்றுடையார். மன்றுனா புருமத்தியா? ஆமா, மன்றுடையார் என் கணவர் என் உயர் நாயகனார் வாய் மலர்ந்த மணிவார்த்தை மாலை இலக்கம். மலை 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 இலக்கம். மலை இலக்கம் தொழி துண்டறி பேரிருள் எல்லாம் தொலைந்தது பன்மாயை துகள் ஒளிமாயை மதி ஒளி. மாயே மதி ஒளி. பன்மாயை தெரியுதமே. ஆ? துகள் ஒளியா? ஆமா, பன்மாயே தோல் ஒளி. துகள் ஒளி மாய மாமாயை. மாய மாய மாயெல்லாம் தூள் பாய ஓ, தூள். துகளாயிருச்சு. ஆமா, மாமாயை மதி மதி ஒளியோடு 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 போயிடுச்சு அது. போயிடுச்சு. போயினவால் இந்த அருளாம் பெருஞ்சோதி உதயமுற்றதனால். பேரொழிய பார்த்துட்டாங்களோ?
இல்லையா போய் போய் பெருஞ்செய்தி உதயமாயிடுச்சு இப்போ. இனி சிறிது புறத்திரு நீ. பாத்தீங்களா சாமி, நீ புறத்துல இரு. இறைவர் வந்த உடனே ஒன்றுடையேன் நான் அவரை கலந்தவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றோம் உவந்தே. அப்பயும் அது கொஞ்சம் கருணையா தான் இருக்கிறாங்க மனது மேலேயும். ஆமா ஆமா ஆமா. கூட இருக்குல்ல அது. சரி சாமி, இன்னொரு பாட்டு பார்த்து முடிச்சுக்கோ சாமி. வேற எதுவும் பாட்டு இருக்கா? வேற இருக்கு, நிறைய இருக்கு. ஆ, நல்ல பரப்பால படம் கட்டீங்களா? என்ன பார்ப்பாளுக்கு பார்ப்போம் சாமி. இல்லைங்க, இன்னொரு இது பார்ப்போம். கட்டுக்கடா மலைப்படி இருங்க. அதுவும் காளையா? கட்டுக்கடா மலைப்படி இல்லை, காலை இல்லை. கட்டுறதுல காளைய பார்ப்போம் கட்டுற சாமி, காளைய. மலை மேலே கட்டுறோம். அது பார்த்துட்டோம் சாமி, ம்? போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அதே கட்டும் இடம் கட்டு வித்து அப்படின்னு வரும், அது போன கிளாஸ்ல ஆ, பார்த்தோம். சரி இன்னைக்கு சாமி, சரி இப்போ வந்து ஆ, நம்ம போன வாரம் வந்து இந்த புருவ மத்திய கொஞ்சம் பார்த்தோம், சரியா? ஆமா. இப்போ இன்னைக்கு அதோட எடிஷன். இப்போ ஒரு பாட்டு மட்டும் பார்ப்போம். புருவ ஆ. மத்தியில எப்படி கவனம் வைக்கணும், இதை பத்தி வல்லார் என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்க சாமி. அன்னப்பார்ப்பால் அழகாம் நிலையினூடே துன்னப்பார்த்து அது 677, 1077. தலைவி தலைவனை செய்யலை தாய் குறைத்தல். கடைசி பாட்டு, முதல் முதல் பாட்டு. முத பாட்டா? ஓகே. அன்னப்பார்ப்பார் அழகாம் நிலையூடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர் துன்னப்பார்த்து என் உயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சூழலில் வந்தே உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே உரைப்பார் ஒரே தோழி பார்த்து. உழல்கின்ற பெண்ணே. ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே, என்னை பார் என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. உங்க காத்தால பாட்டு வேணுமா? சொல்லுங்க சார், சாமி. காத்தால ஒரு பாட்டு வேணும், காத்தால ஒரு பாட்டு வேணுமா? காத்தால பாட்டு வேணுமா? காலையில எங்க ஒரு பாட்டு வேணுமா? என்ன சாமி, அதுதானே கேட்டுக்கிறேன். அது நிறைய இருக்கு. இப்போ முன்பாட்டு பார்த்தேன்ல, ஆ, அது முன்னாடி 2 பாட்டு முன்னாடி தந்தையான எழுத்தார். அது பார்த்துட்டு சாமி. அது அது தன் தேகம் என கடித்தார் தன் பொருளும் என்று. அச்சா அதை விடுங்க, பரவாயில்ல, இது முதல் முடிச்சிருவோம். சரி. ஓகே. அன்ன பார்ப்பார் அழகாம் நிலையின் ஊடே, இதுக்கு வந்து அன்னத்தை திறக்கணும் இப்ப. மீனிங் சொல்லுங்க. இல்லைங்க சாமி, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அது சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டு வாங்க. அண்ணன் பார்ப்பால், பார்ப்புனா பறவை குஞ்சு, ம். குட்டி அண்ணம். அண்ணன் குட்டி பறவை குஞ்சு அன்னம். இருக்காங்க. ஆமா. ம். அழகான நிறைய இருக்காது உட்காதா. அதான் அழகாம் அம்பலம். நிலையினுடே. அதாவது அந்த அண்ணன் பறவை தெரியும் இல்லையா? ஆ. அது வந்து உட்காந்தா இந்த பறவை ஒண்ணு பார்த்த மாதிரி உட்காரணும். உட்காந்தாக்க ம். இந்த கழுத்து கீழே வந்து அரை நிறைய தெரியும். ம். அதான் அம்பலம். ம். அங்கே ஆண்டவன் இருக்கான். அது துண்ணப்ப நெருங்கி பார்க்கணும். 2 கண்ணை ஒன்றாவது பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? ம். 2 கண்ணையும் நெருக்கி புறமுச்சி பார்க்கணும். அது அக்கு. ம். அக்கச்சின்னு பண்ற பாருங்க ஐயா. ஆ, ஆ, ஆ. அக்கச்சின்னு அக்கு தான் அச்சு. சரி நான் ஆயுத எழுத்து. சரி. நான் துண்ண பார்த்து ம். தொழில் நான் ஒழி தொழில் யாரு மனசு. ம். நானும் ஜீவன் ம். சூதாடுறாங்க. ம். இந்த சூழலில் வந்து ம். ஆண்டில் வந்துடான். வந்து என்ன சொல்றான், உன்னை பார்த்து உன்னை பார்த்து. உங்களை என்ன பார்க்காம ம். ஊரை பார்த்து ஓடுறிய. ஊரை பார்த்து ஓடுறேன்னா ஊர் கதை பேசுறியா? ஆமா வெளியில என்ன, உலகத்துல என்ன உலகியல சொல்றாரு, உலகியல். ஆமா. இப்ப என்ன பாரு, நீ தான் என்ன பாரு, ம். பெரிய கை பிடிக்கிறா அப்படிங்கிறா. இந்த படம் எனக்கு நல்ல படம் எனக்கு. ஓகே இல்லைங்க சாமி, இது வந்து அன்னப்பார்ப்பால் அப்படின்னாக்கா, அன்னம்னாக்கா பறவை, பறவை பார்ப்பனா குஞ்சு. பார்ப்புனா குஞ்சு, அழகான நிலை, ஆமா சரியா? ஆமா.
அம்பலம் செய்து நின்றாடும் அழகர். சரி, இப்ப இந்த அண்ணா பார்ப்ப கொஞ்சம் பார்ப்போம். இது ரெண்டு அண்ணா பருவ சாமி, சொல்லுங்க இப்ப என்ன? அவர் இது வெரி ஃபைன். பாருங்க, நம்பர் பாடுறது பாடுது இல்லையா? ஆ, பாடு இல்லையா? ஆ, அதான் ரெண்டு கண்ணு கேட்குது, நம்ம ரெண்டு கண்ணு. சரி, ரெண்டு கண்ணு. கண்ணு மேல இருக்கு பாருங்க, மூக்கு. ஆ, ரெண்டு பேரும் மூக்கு ஒன்றா சேர்ந்துருக்குல்ல, நெத்தி கண்ணா? நெத்தி கண்ணு அது. நெத்தி கண்ணு, ஓகே. இப்போ அழகா நிலையுதுன்னா இந்த கழுத்து நடுவில் கேப் இருக்கு பாருங்க, ஆ, அதான் அழகா நிலை. இந்த லவ்வா? அதான் அதான் ஓகே. இந்த அண்ணா பார்ப்பனுடைய அழகா நிலைன்னா ரெண்டு கண்ணு, இது அழகா கூடி நிக்குது, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. சரி, சொல்லுங்க. ரெண்டு கண்ணு, ம். மேல ஒரு கண்ணு, இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு அழகா நிலை. அதான் அம்பலம். எது அம்பலம்? ரெண்டு கண்ணு நடுவில் கேப் தான் அம்பலம். சரி. அங்க அவன் நின்று அவங்க ஆடுறான், வந்து ஆடுறான். ஆண்டவன் நின்று ஆடுறான். அது வந்து தின்னப்பா, அது நெருங்கி பார்க்கணும். ரெண்டு கண்ணும் அது நெருங்கி மேலே பார்க்கணும். நெருங்கி மேல பாக்கணும். ஆமா, அதான் நெருங்கி. அவங்க என்ன ஆகுதுன்னா, இப்போ மலையில அப்படி தெரியுமா, ம். வெளியே போக பார்க்குது. ஆமா சாமி, இந்த புருவமத்துல ஏறுற உணர்ச்சியில கவனம் வச்சுக்கிட்டே இருந்து வச்சுங்களேன், திடீர்னு எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு நீ இந்த வேலையை ஆமா, செய்யல, அதை வெளியதான் செய்யணும். வெளியதான் போவோம். ம். நாம என்ன பண்றோம், ஜீவன் என்ன பண்ணுது, அங்கே நிற்க பார்க்குது. ம். ரெண்டும் சூதாடுறாங்களா, அவளை யார் ஜெயிக்கிறது, ஆ, ஏன் சூதாடுறாங்களா ரெண்டு பேரும். சூதாடுறாங்க. அந்த சூழல்ல ஆண்டவன் வந்தான். ஆண்டவன் சொல்றான், உன்னை பார்த்து உன்னை என்ன பார்க்காம ஊரை பார்த்து ஓடுறியே, ஆ, உன்னை பாரு. இல்லைங்க, எனக்கு அங்க அதுதான் புரியல. உன்ன பாருன்னா என்ன சொல்ல வராப்புல? ஜீவன் தன்னை பார்க்கணும், நீ ஊரை பார்க்காத. வெளியில மனசு உலகையில பார்த்துட்டு இருக்காத, ஒன்ன பாரா? ஆ உன்னை பார்த்து உன்னை என்ன பாரு. ம். உன்னை நான் இருக்கேன், ஆமா. உன்னை என்ன பாரு. ம். ம். நீ ஊரை பார்த்து ஓடாத. ஓ, ஓகே, ஓகே. உனக்குள்ள நான் இருக்கிறேன், புருவ மத்தியில சிச்சபையில தான் இருக்கிறேன், சிச்சபை வாழ் புனிதா அப்படின்னு வருமே. அதான் அதான். நீ அங்க சிச்சபையில கவனம் வைக்க சொன்னாக்கா, நீ வந்து உலகில இது நடந்துருச்சே அது நடந்துச்சேன்னு கவலைப்படுற, இல்ல இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு இருக்கிற, இல்ல இந்த வேலை செய்யலையா அந்த வேலை செய்யலையா, இது பண்ணலையா அது பண்ணலையேன்னு, இதை வேணும் அது வேணும்னு உலகிலேயே போயிட்டு இருக்க. போகாத. போகாத, உன்னை போகாத. பார்த்து உன்னை பார்த்து உன்னுள்ள என்ன பாரு என்ன பாரு. அப்படின்னு சொல்லி அந்த கை பிடிச்சாராம். ஆ, கை என்ன, கைனா மனசு. மரத்தை, மரத்தை பிடிச்சாரா, பிடிச்சா. அவன் ம். பிடிச்சா, அச்சு நீக்கு நில்லு. நெல்லுன்னு பிடிச்சிட்டு, ஓ, அவன் அடக்கிட்டான் சாமி. அதேதான். அருள் இல்லாம அடக்க முடியாது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த பாட்டு எடுங்க. ஓகே சாமி, இப்ப ஓகே. நம்ம வந்து இந்த அன்னப்பார்ப்பால் அழகாம் நிலையனூடே அந்த பாட்டை வந்து பார்த்தோம். ஆமா. அதுல வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த அண்ணன் எப்படி ரெண்டு அண்ணன் சேர்ந்து அழகா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம என்ன? இருக்கணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க சாமி. ம். துன்ன பார்த்து என் உயிர் துண்ணை பார்த்து தோழியும் துண்ணை பார்த்து நானும். அஹ், துண்ணை பார்த்து நெருங்கி பார்த்து. துன்ன பார்த்து என் உயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சூழலில் வந்தேன். இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் சாமி. வள்ளலார் வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. என்ன? அதாவது, நீங்க இப்படி புருவ மத்தியில கவனம் வச்சுட்டு இருக்கும்போது உங்க தோழி சும்மா இருக்க மாட்டான். அவ ம். வந்து சூதாடுறீங்க, நீங்க ஆமா. வந்து அவளை வெளில பாக்குறீங்க, அவ வந்து உங்களை வெளில பாக்குறா. சரியா வெரி சாமி? குட். ஆமா ஆமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த சூதாடிக்கிட்டே இருக்கிறோம், அந்த சூழல் தான் வர்றாங்க சாமி ஒருத்தன். ஆ அப்ப இந்த சூதாடுறதுன்றது வந்து நார்மலு. அப்ப நம்ம ஆமா. அதை பத்தி கேர் பண்ணக்கூடாது. என்ன சொல்றீங்க? அவசியம் அவசியம் இல்லை, அவ்வளோதான். அவசியம் இல்லை. ஏன்னா அவ வந்து நம்மள வெளில பார்ப்பா, நம்ம வந்து அவ வெளில பாக்குறோம். அதான் நம்ம வேலையை. ம். இப்ப நம்ம வந்து நம்ம வேலை வந்து இந்த புருவமத்திலேயே கவனம் வச்சிருக்கோம்னா அங்கதான் இருக்கிறான். ஆமா அப்ப அவன் தான் வந்து கடைசியா பாருங்க சாமி, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. கைய பிடிக்கிறான். கையினாக்கா ஆமா கையறவில்லாத கண் புருவ பூட்டு சாமி. ஆமா ஆமா. அப்ப என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா அப்படின்னாக்கா, கடைசி அவன் வந்து கையை பிடிச்சிடுறான். அப்ப மனசை ஆமா பிடிச்சிடுறான், கட்டுப்படுத்திடுறான். ஆமா ஆமா.
இதுதான் வந்து மத்த பாட்டுல பார்த்து சாமி. அந்த ஆமா இது தெரியுமா, இதுல பார்த்துமே, அனுபவ மாலை. அனுபவ மாலையில 67வது பாட்டு பாது. இந்த பாட்டு கூட பாருங்க. காலையில் அமர்கின்ற பாருங்க. சற்றே புறத்திருநீ தலைவர் வந்த உடனே உய்ய இங்கினான் அவரை கலந்த அவரும் நானும் ஒன்றான பின்னர் உன்னை அழைக்கின்றோம். அப்ப அவன் தான் இருக்கிறான் நம்ம கூட. நம்ம கிட்ட இருக்கும்போது அவன் பிடிச்சிருவானே. அப்ப நீ வா, ஆமா ஆமா. நீ என்ன வெற்றி பெற முடியாது. இப்ப இந்த சூதாடுன்ற இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் சாமி. இது எப்படி தவம்? அது சொல்றாங்க, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன். ஆஹ் நீ அதான். தேய்க்கிறியா நான் தேய்க்கிறேன்னா? நான் இல்ல. ஆமா. அதாவது சாமி, நம்ம வந்து பூர்வ மத்தியில இருக்கிறோம், அது இழுத்துக்கிட்டு போகுது நம்ம, திருப்பி நம்ம வரும் அது போகுது. அதேதான். அதாவது சாமி, இப்ப என்ன சொல்லுவாங்க, இது வந்து இந்த கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. ரைட். சரியா சாமி? ரொம்ப கரெக்ட். நான் அதை இழுக்கிறேன், கொண்டாந்து உருவமத்தில வைக்கிறேன், அது என்ன இழுத்துட்டு உலகத்துக்கு போகுது. இங்க பாருங்க. உன்னை ஆமா. பார்த்து உள்ள எட்டை பாராது ஊரை பார்த்து ஓடு உலகின்றாய் பெண்ணே. நான் அதை இழுத்து புருவமத்தில வைக்கிறேன் சாமி, அது அது என்ன என்ன இழுத்து உலகத்துல போடுது. அப்புறம் நான் திருப்பி கொண்டாந்து அப்படியே விட்டு விட்டு இழுக்கிறோம், விட்டு இழுத்து இதே இதே விட்டு. இதே 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 போராட்டம் தான். இதே போராட்டம் தான். ஆனா இது நம்ம செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. வேற வழி கிடையாது. அவர் வேற என்ன வழி இருக்கு சாமி? அப்ப ஒரு கட்டத்துல நம்ம இந்த முயற்சியிலே இருக்கும் பொழுது வர்றாரு ஹீரோ. ஆமா ஆமா. ஹீரோ வந்து கையை அடி பிடிச்சவன அடி கொடுத்து அடி கொடுத்து அடி கொடுத்து, அவனையா நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற, அடங்குடி நீ, கொஞ்சம் இது போதுன்னு அடங்கிடுவாங்க. அதுதான் பிடிச்சிருக்காரு. பிடிச்சிடுவாரு. சரி சாமி, இன்னொரு பாட்டு இருக்கு நீங்க புருவமத்திக்கு. அதே புருவமத்தின்ற இதுல தானே சாமி? இந்த பாட்டு பாருங்க, இந்த பாப்போம் சாமி, இது நல்லா இருக்கு இந்த பாட்டு. எல்லாமே தூங்குக நல்லா நீ இருக்கு. என்கின்ற, எல்லாமே நல்லா இருக்குங்க. எங்க பாருங்க சாமி, தூங்குக நீ என்கின்றாய் தூங்குவனோ. வேலையா தானே சாமி பாக்குது காலையிலேயே. நீ நீ கொஞ்ச நேரம் தூங்கு. பாருங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்கு சாமி, இந்த வேலையை பார்த்துருக்குது அது. ஆமா ஆமா. பாருங்க. தூங்குக நீ என்கின்றாய் தூங்குவனோ, எனது துறை வருணும் தருணம் இதில் தூக்கம் முந்தான் வருமோ, இங்கினி நான் தனித்திருக்க வேண்டுவதனால் என்னுடைய தூக்கமெல்லாம் நின்னுடையதாக்கி ஆட்டு. பாருங்க சாமி, நான் தூங்க வேண்டியதுனா நீ தூங்கு, அப்ப நீ தூங்கு. என்னுடைய தூக்கம் தான் நின்னுடையதாக்கி ஏங்களற புறத்தை போய் தூங்குக நீ தோழி. அது இங்க தூங்காத, அது இங்க தூங்காத. அதாவது சாமி, வெளியே தூங்கு. வெளியே தூங்கு. அதாவது நீ வந்து என்ன தூங்குன்ற, எனக்கு ஒரு தூக்கத்துல நீ எடுத்துட்டு போயிட்டு நீ வெளியே தூங்கு. அவ்வளவுதான். நீ தூங்குனா அமைதியா இருப்ப. அதாவது சாமி, இப்ப நம்ம வந்து என் வீட்டுல பையன் இருக்கிறான். அந்த பையனை வந்து நான் தூங்க வைக்க போனாக்கா அவன் என்ன தூங்க வச்சிருவான். கடைசியில நான் தூங்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இப்ப மனம் வந்து நம்மள தூங்கி வைக்குதுன்னா நம்ம அதை தூங்க வச்சிடணும். ஆமா. புறத்தை போய் தூங்குக நீ தோழி, என் இரு கண்மணி அணையார் என்னை அணைந்த உடனே ஓங்குறவே நான் அவரை கலந்து அவரும் நானும் ஒன்றான பின்னர் உன்னை அழைக்கின்றோம் உவந்தே. ஓகே சாமி, அடுத்த பாட்டு என்ன சொன்னீங்க காலையில? சொல்லுங்க சாமி பாப்போம். தந்தேகம் வேறான்னு சொல்ல, அது இப்ப பாப்பேன், அது வந்து முடிச்சிடும். தலைவி தலைவனா ஆமா. 68 இந்த முன்பாட்டு காலையிலே வருவார், அந்த பாட்டு தானே சாமி? ஆமா, அது 2 பாட்டு முன்னாடி. 1455 153 இது. 153 இது. அதிக நம்பர் இருக்கா? வெளியில நான் எடுக்கிறேன் சாமி, எடுக்கிறேன், விடுங்க விடுங்க, எடுத்துட்டேன் திறந்துருச்சு. தலைவி குரல் 103. அது என்ன தலைவி கூறல்? தன் தேகம் எனக்கு அடித்தாரா சாமி? ஒன்னாவது முதல் பாட்டு
முதல் பாட்டு. தண்டேகம் எனக்களித்தார் தம் அருளும் பொருளும் தம்மையும் இங்கெனக்களித்தார் எம்மையினும் பிரியார் எண்டேகம் அதிர்புகுந்தார் என் உளத்தே இருந்தார் என் உயிரில் கலந்த நடத்திரையவர் காலையிலே வந்தே இங்கு அமர்ந்தருள்வார் ஆதலினால் விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடுதி இதற்கு சந்தேகமில்லை என்றன் தனித்தலைவை வார்த்தை சத்தியம் சத்தியம் மாதே சத்தியம் சத்தியமே. சாமி இங்க காலை வந்து சொல்லுவாங்க. சந்தேகம் எனக்கு அளித்தார்னாக்கா அவதேகத்தை ஒரு கொடுத்துதான். ஞானதேகம் வந்து ஐயாவுக்கு ஞானதேகம் வந்துருச்சு. ஓகே சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, அருளும் பொருளும் தன்னையே கொடுத்துட்டான். அருளும் பொருளும் தண்ணியும் கொடுத்துட்டான். ஓகே அடுத்து எம்மையும் எந்த காலத்திலும் பிரிய மாட்டான். எம்மையினும் பிரியான் எந்த காலத்திலும் என்னை விட்டு பிரிய மாட்டான். அடுத்து என் தேகத்துல புகுந்துட்டான். என் தேகத்துல புகுந்துக்கிட்டான். என் உள்ளத்துல இருக்கிறான். என் உள்ளத்துல இருக்கிறான். என் உயிரை கலந்துட்டான். உயிர்ல கலந்துட்டான். அவன் காத்தால வருவான். மறுபடியும் என்ன அர்த்தம்னா, இந்த அருள் ஆல்ரெடி ஆயிரத்தி வந்துருச்சு அவருக்கு. அது தவம் பண்ணும் பொழுது வந்து கலந்துக்குவான். தவம் சேர்ந்த உடனே அவருக்கு பட்டல ஆமா மறுபடியும் வருவான். அதான் சொல்ற வந்தா வந்துருக்கு. ஆல்ரெடி வந்து தேகத்தை கொடுத்துட்டான். அருளும் பொருளும் தம்மையும் எனக்கு அளித்தார். செம்மையும் எக்காலத்திலையும் பிரிய மாட்டான். என் தேகத்துல புகுந்தான். உள்ளத்தில் இருந்தான். முக்கியமான வார்த்தை என்ன சாமி? என் உயிரில் கலந்து நடத்திரையவர் காலையிலே வந்தே இங்கு அமர்ந்தருள்வார். விரைந்தே மாளிகையை அலங்கரித்து வைத்திடுதி. இதுக்கு இப்ப வந்து சாமி மனசு வந்து சும்மா விட்டாக்கா அது நம்ம கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப அவரு வந்து வேலை கொடுத்து வச்சுக்காரு. அதுக்கு இப்போ வேலை வந்து மாளிகையை அலங்கரிச்சிரு. ஓகே சாமி, ஒரு வழியா இருக்கா? அது வந்து அருமை இல்ல, அவரோட நான் அழகா நான் மாறேன்னு சொல்லுவாரு தெரியுமா அவரு. அது போன வாரம் பாத்துட்டு சாமி. பாத்துட்டுமா? பாத்துட்டோம். துறைக்கு மனமில்லை அந்த பாட்டு தானே? அது பாத்துட்டோம். அப்புறம் கட்டு என்னங்க? கட்டுக்கணும் மழை பெய்ய கட்டு வித்து கட்டு வித்து. பாத்துட்டோம். ஓகே, அப்போ அவ்வளவுதான். சரி சாமி, இப்ப ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க வந்து காலையிலேயே எந்திரிச்சு 5:30 மணிக்கெல்லாம் வேலை செய்யணும், பிள்ளைங்களை தயார் பண்ணணும், சாப்பாடு செய்யணும். அவங்க வேலை ஓயிறதே மணி 11:30 ஆயிடுது. அப்ப இந்த மாதிரி ஆளுங்க எப்படி தவம் செய்யலாம்? அதுலயே அவங்க டயர்ட் ஆயிருது அப்படின்றாங்க. இப்ப அவங்க எப்படி தவம் செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். இல்ல இவங்க வந்து நான் என்ன சொன்னேன்னாக்கா, நீங்க முதல்ல கொஞ்சமா ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. நீங்க ஒண்ணுமே நீங்க மேபி நினைச்சிட்டு இருப்பீங்க 1 மணி நேரம் உட்காந்து செய்யணும் அப்படின்ட்டு. முதல்ல சிறுக ஆரம்பிங்க, போக போக சரியா வரும். இப்போ உங்களுக்கே விருப்பம் வந்து நீங்களே செய்யணும்னு இது பண்ணுவீங்க. முதல்ல சிறுக ஆரம்பிங்கன்னு சொன்னேன். அது சரியா? ஏன்னா சில சமயம் நம்ம என்ன, நான் எனக்கே இந்த அனுபவம் இருக்கு சாமி. 1 மணி நேரம் தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யறது, 5 நிமிஷம் வச்சு உட்கார்றது. சரி, 5 நிமிஷம் உட்கார்றதுனால அந்த அனுபவம் தானே 1 மணி நேரம் உட்கார்ந்துருது. அதாவது மனசு நம்ம ஏமாத்துறது. ஆனா காலையில செஞ்சுதான் ஆகணும். அப்ப நான் சொன்னேன், இப்ப நீங்க 5:30 மணிக்கு ஏந்திரிக்கின்றீங்க, 5:15 ஏந்திரிங்க. சொல்லுங்க. அவங்க லேட்டா படுக்கிறாங்க போல இருக்கு. வேலை செய்யறாங்க, பிள்ளைங்களோட இருக்காங்க போல இருக்கு. எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க போல இருக்குப்பா. இதையும் செஞ்சுதான் ஆகணுன்றீங்களா? வேற வழியே இல்ல. சமைக்கிற வேலை எல்லாம் 6 மணிக்கு மேல செய்யலாம். அது முன்னாடி வேலை செய்யலாம். முயற்சி எடுக்கணும். சரி சாமி, முயற்சி தான் முடியும். ஓகே.
சரி நீங்க முடிச்சிருவோம் பட்டுன்னு. நமக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க இப்ப வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது அனுபவம் வந்து பைத்தறி தானே. ம். அனுபவம் வந்து நமக்கு என்ன இல்லை, தவம் பண்ணா தான் நம்மளால மலை ஜெயிக்க முடியும். சரி. நல்லா தவம் பண்ணி தான் மலை ஜெயிச்சார். அவர் என்ன பண்றாரு, இறக்கத்தினால எப்படி தவம் செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் வந்து நமக்கு விளக்கம் எழுதி கொடுத்துருக்காரு. ம். நம்ம அதை படிச்சுட்டு நடந்துக்க முயற்சி பண்ணணும். மற்ற பேச்சு கேட்டுட்டு தான் வேண்டாம் அது வேண்டாம்னு கேட்டால் ஏமாந்து போயிடுவோம். ம். நம்ம அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. நம்ம எய்ம் வந்து தயவு வேணும், பக்தி வேணும், ஒழுக்கம் வேணும், தான் வேணும். ம். நாளையும் நம்ம நாட்டு ஐயா சொல்லுவாங்க, இதுதான் 4 வரி. இது வந்து ஜாலியாக பிடிச்சிட்டு இப்படி அதை எழுந்து 5லேருந்து 6க்குள்ள கட்டாயமாக தவத்தை உட்காந்து ஆடும். தாங்கிறது ஒன்றும் இல்லை, பூர்வ மத்தியில் மருந்து நிறுத்துறது தான் தவம். உருவ மத்தியில மனதை நிறுத்துறது தான் தவம். ஓகே. அவ்வளோதான். அது வந்து யார்கிட்ட முதல்ல தவம் பண்ணுறவங்கிட்ட போய் நிறுத்தி அதை திறந்துக்கணும். அது முக்கியம். அது வந்து உட்காந்துடலாம். கொஞ்சம் உட்காரலாம், நேராக உட்காரலாம். உட்காந்து இதெல்லாம் பண்ணி காமிச்சாச்சு. நல்லா பார்த்துங்க. நல்லா பண்ணி காமிச்சிருக்காரு, எல்லாரும் பாராட்டுறாங்க. அது மாதிரி ஜம்முன்னு அது செய்ய தைரியம் உட்காருங்க. தவம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். மறந்து வச்சுங்க. 2 ஒழுக்கெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு இருங்க. நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிக்கணும், முயற்சி பண்ணுவோம். நல்லா ஜெயிச்சு அப்பெல்லாம் நான் வழி காமிச்சார் வள்ளலார். அவர் செஞ்சார், ஜெயிச்சார். ஜெயிச்சால நம்மளால் முடியுங்கிறார். நம்ம முயற்சி பண்ணுவோம். அவனுடைய வழியெல்லாம் இங்கே இருக்கு. செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இப்போ படிங்க, சந்தேகப்படாதீங்க, முயற்சி பண்ணுங்க. நம்மள முடியும், செய்யலாம். நன்றி. எல்லோரும் நல்லா பாருங்க, நல்லா படிங்க, சின்சியராக முயற்சி பண்ணுங்க. எல்லாம் துணையாக இருப்பார். நன்றி. வணக்கம். நம்ம சரணாலயத்துக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சாமி. கிளாப் பண்ணுங்க. ஒரு பாவம் நம்ம கிளாப் பண்ணுங்க ஜோரம். போதும் சாமி, போதும் விடுங்க. நீங்க மட்டும் இதே விருதா இருக்கு. முடிச்சிருங்க. எதுக்கு சரணாஜி வாழ்க, வாழ்க. மூப்பாஜி வாழ்க. ஓகே. அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி திருவேஸ்வரம் ராமலிங்காமயம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி சாமி, நன்றி. நான் மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். அனைவரும் இந்த காணொலியை நடைபெற்று பகிருங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியட்டும். ஓகே சாமி, நன்றி.